இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடு இன்றைய பேசு பொருள் சார்ந்த ஒரு பகுதிக்குள்ளே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய பேசு பொருளாக எந்த விடயத்தை நாம் கையில் எடுக்கலாம் என்று தேடுகின்ற பொழுது, இன்று முக்கியமான ஒரு நாள். உங்களுக்கு, எனக்கு, இந்த பகுதிகளில் இருக்கின்ற பலருக்கு கூட இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக கூட இருக்கா. ஏனென்று சொன்னால், இது உங்கள் கைகளிலே தவறுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை சார்ந்ததாக கொண்டாடப்படுகின்ற ஒரு தினமாகத்தான் காணப்படுகிறது. அதாவது இன்டர்நேஷனல் சோஷியல் மீடியா டே, அதாவது வேர்ல்ட் சோஷியல் மீடியா டே என்று கூட சொல்லலாம். சர்வதேச என் சமூக வலைத்தள தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி, இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த சர்வதேச சமூக வலைத்தள தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பது சமூக வலைத்தள தினமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உங்கள் எண்ணங்கள், கருத்துக்கள், பல்வேறுபட்ட விடயங்களை சமூக ஊடகங்களுக்கூடாக மக்களை சென்றடைய செய்கின்ற ஒரு விடயமாகத்தான் இன்று இந்த சமூக ஊடகம் மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவிலே இவை யதார்த்தமானவை, உண்மை தன்மை கொண்டவை என்பது அவரவர் அந்த ஊடகங்களை பயன்படுத்துகிறதன் அடிப்படையிலே அவை மக்களால் உள்வாங்கப்படுகிறது என்பதும் புரியக்கூடிய ஒரு விடயமாகத்தானே காணப்படுகிறது. கட்டாயம் அந்த சமூக வலைத்தளம் என்று சொல்லி பார்க்க எல்லாருமே இப்போது அதன் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு சமூக வலைத்தளம் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற ஒரு ரீதிக்கு எல்லாரும் சென்று விட்டார்கள் தான் சொல்ல முடியும். அவ்வளவுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள் மனிதர்கள். அதிகமா எல்லாரும் கதைக்கும் போது ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, பாருங்க நவீனம் வளர்ந்து கொண்டு போது மனுஷங்க மாறிக்கொண்டு போறாங்கன்னு சாதாரணமா முடிச்சுட்டு போறாங்க. அந்த மனுஷங்க யார் அப்படின்றத அவங்க அறிந்து கொள்றாங்க. நாங்க தானே அந்த மனுஷங்க, இல்லையா அண்ணா? உண்மையில சமூக வலைத்தளங்கள் நிறையவே தாக்கத்தை செலுத்துகின்ற, சமூக அபிவிருத்தியிலும் சரி, சமூக மாற்றத்திலும் சரி, பல்வேறு விதங்களிலே பல தாக்கங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக உலக நாடுகளிலே இடம்பெற்ற பல போராட்டங்களை இந்த சமூக வலைத்தளங்கள் வெற்றியீட்ட செய்திருக்கின்றன என்று கூட அண்மை காலங்களிலே பல செய்திகளை பார்த்திருக்கின்றோம். ஏன் நமது நாட்டுக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியாவில் கூட மெரினா கடற்கரையிலே இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது இந்த சமூக வலைதளங்கள் கூட உலகளாவிய ரீதியிலே பேசப்பட்டதும், உலகங்கள் பலவற்றை திரும்பி பார்க்க வைக்கப்பட்டதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த சமூக வலைதள போராட்டமாக அவை உருவெடுத்ததன் பின்னராக மெரினா கடற்கரையில் இரவிலே அந்த கைத்தொலைபேசிகளிலே இருக்கின்ற அந்த டோர்ச், அந்த வெளிச்சத்தை ஒளிர பண்ணி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மெழுகுவர்த்தியை ஏந்தி போராட்டம் செய்வது போல அந்த கைத்தொலைபேசி டோர்ச் ஒளிரச் செய்து, அந்த வெளிச்சத்தை ஒளிரச் செய்து அந்த போராட்டத்தை இன்னும் முடுக்கியிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த ஹேஷ்டேக் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை பயன்படுத்தி சில விடயங்களை உறுதியாக மக்கள் மத்தியிலே, மனங்களிலே பதிய பண்ணுகின்ற அல்லது உலகளாவிய ரீதியிலே அவற்றை பிரபல்யப்படுத்துகிறதற்காக இந்த ஹேஷ்டேக் முறைகள் கூட பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை சமூக ஊடகங்களுக்கு கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏன் எமது நாட்டிலே இடம்பெற்ற ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் கூட இந்த சமூக வலைத்தளங்களுக்கூடாக கட்டி எழுப்பப்பட்டதை கூட நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய இளைஞர் சக்திகளை உள்வாங்கக்கூடிய, ஒன்று திரட்டக்கூடிய சக்தி கூட இந்த சமூக வலைத்தளத்துக்கு இருக்கிறது அல்லவா? கட்டாயம். அந்த இன்று வரைக்கும் அந்த ஜனாதிபதி சார்ந்த அந்த ஒரு விடயம் இப்ப வரைக்கும் நாங்கள் போய் பார்த்தோமாக இருந்தால் ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகளாவிய ரீதியில் முதல் முறையாக ஒரு ஜனாதிபதியை இந்த அளவுக்கு செய்தவர்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இலங்கை மக்கள் தான் சொல்ல முடியும். அதன் மூலமாக நாங்கள் இந்த மீன்ஸ்லயே பல விஷயங்களை அறிஞ்சு கொண்டாங்க. நல்ல விஷயத்தையும் சொல்றாங்க, கூடாத விஷயத்தையும் சொல்றாங்க. கூடுதலா இந்த சமூக வலைத்தளம் ஒரு பகுதி சொல்லுது, சமூக வலைத்தளம் அது என்னத்துக்கு மனுஷங்களை பாழாக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு தரப்பு கதைக்கிறாங்க, சமூக வலைத்தளத்தால நிறைய நன்மைகள் இருக்கு இல்லையோண்ணா? இந்த உண்மையில் இந்த சமூக வலைத்தளங்கள்ல நாங்க அடிக்ட் ஆகாம, அதாவது அதுக்கு அடிமையாகாம இருந்தோம் என்று சொன்னால் அது ஓரளவில் தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால் பல சமூக வலைத்தளங்கள் பலரை கட்டி போடுகின்ற அல்லது வெளி எண்ணங்களோடு அவர்களை புழங்க விடாமல் கட்டி போட்டு வைக்கின்ற ஒரு தனித்துவமான தன்மைகளை சில வலைத்தளங்கள் கொண்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் உண்மையிலேயே தவிர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். உதாரணமாக ஆரம்ப காலங்களில், அதாவது 90களிலே அல்லது 2000ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது
நாடுகளில் இடம்பெறுகின்ற பல்வேறு விதமான முக்கிய விடயங்கள் வந்து பத்திரிகை செய்திகளூடாக மக்களை வந்தடைந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காலை நேரத்திலே பத்திரிகை எப்போது வெளிவரும், நாட்டில் என்ன விடயம் நடந்திருக்கிறது, இந்த விடயம் பற்றிய தகவல் என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த பிரஸ் மீடியா என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்திரிகை செய்திகளுக்கூடாகத்தான் மக்கள் செய்திகளை அறிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 2000க்கு பிற்பாடாக, அதாவது நான் நினைக்கிறேன் 2004ஆம் ஆண்டு பேஸ்புக் உருவாக்கப்பட்டது, நான் நினைக்கிறேன், சரியா தவறான எனக்கு தெரியவில்லை. ஆனால் 2000ஆம் ஆண்டுக்கு பிற்பாடாகத்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் அதி உச்சமான ஆதிக்கத்தை மக்கள் மத்தியிலே செலுத்த தொடங்கி இருந்தது. அவை உச்சத்தை செலுத்த தொடங்குகின்ற பட்சத்தில் தான் சமூக வலைத்தளங்கள் கூட பல செய்திகள் உடனுக்குடன் பகிரப்படுகின்ற தன்மை வந்து உருவாக்கப்பட்டது. இதனால் நாங்கள் மறுநாள் காலையிலே பத்திரிகை செய்தியிலே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக எதிர்பார்க்கின்ற அந்த செய்தி சமூக வலைத்தளங்கள் கூட அவ்வப்போது நடந்த சில நொடிகளிலே, சில நிமிடங்களிலே வந்து மக்களை சென்றடையக்கூடிய மிக பிரதானமான அல்லது மிகவும் வேகமான ஒரு கடத்தியாக அந்த சமூக வலைத்தளங்கள் மாறி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கு ஒரு விடயம் நடைபெறுகிறது என்னன்னு சொன்னால், யாரும் அந்த செய்தியை பரப்பலாம், யாரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த ஒரு இலகுதன்மை, அந்த செய்தி உண்மையானதா இல்லையா என்பதை பார்க்காமலேயே பலர் பகிர்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. இதனால் தான் இந்த சமூக வலைத்தள செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதிலேயே மக்கள் மனங்களும் மக்களுடைய மூளைகளும் சிதறடிக்கப்படுவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இந்த சில பேர் சொல்கிறார்கள், அதிகமாக வந்து இந்த நவீனம் வளர இந்த மாணவர்கள் சிறியவர்கள் வந்து இந்த தொலைபேசி பாவிப்பதாலதான் இந்த சமூக வலைத்தள சீர்கேடுகள் வந்து அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்லி, அது வந்து பெற்றோர்களுடைய தவறா இல்லைன்னு சொன்னா அது பிள்ளைகள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள அதை செய்கிறார்களா என்பது எனக்கே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அதிகமா வந்து இந்த சமூக வலைத்தளம் அப்படின்னு சொல்லி கதைக்கின்ற வேளையில் அதிகமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்துல எல்லா பக்கத்திலையும் இருக்கிறார்கள். அது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கிறார்கள். இதுவே ஒரு நல்ல செய்தி வரும்போது எல்லாரும் பரவலாக கதைத்து விட்டு, இதுவே இன்னொரு தரப்பினர் வந்து ஒரு கூடாத செய்தியை வந்து பரப்புகின்ற வேளையில் அது வந்து மாணவர்களை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. உடனே என்ன சொல்கிறார்கள், சிறுவர்களுக்கு தொலைபேசி கொடுக்கின்றோம், சிறுவர்கள் சமூக வலைத்தளங்கள் பார்க்கிறார்கள், அதன் மூலமாக வந்து சமூக சீர்கேடுகள் வருகிறது. இது சில நேரங்களில் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக கூட இருக்குன்னா, அதை விட நீங்கள் மற்றவர்கள் வந்து கட்டாயம் இந்த விடயத்தை பகிர வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்குல்ல, நீ பச்சை தமிழனாக இருந்தால் உடனே இதை ஷேர் செய்ய வேண்டும், நீ தமிழனாக இருந்தால் இதை ஷேர் செய், அல்லது நீ அம்மாவை நேசிப்பவனாக இருந்தால் இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு ஷேர் பண்ணு, அப்படி நிறைய விஷயங்களை போட்டு ஒரு கேலி குத்தாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போடுவாங்க. என்ன நீங்க நினைச்சது 24 மணி நேரத்துக்குள்ள நடக்கணும்னு சொன்னா இதை நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்ணணும், வாட்ஸ்அப் ஷேர் பண்ணணும், அல்ல 10 குரூப்புக்கு இதை நீங்க போட் பண்ணணும், இல்லையா என்று சொன்னால் நாளைக்கு விடியறதுக்கு இடையில உனக்கு ரத்தங்காக்கி சாவாய் என்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு முடிச்சிருவாங்க. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மக்களை மீண்டும் ஒரு மூட நம்பிக்கைக்கு கொண்டு போகின்ற, அதாவது இலத்திரையல் ஊடகத்துக்கூடாகவே ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்குகின்ற ஒரு தன்மையை அவை வெளிப்படுத்துகின்றன. அதை விட இன்றைய பத்திரிகை செய்திகளில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம், இலங்கையிலே இப்பொழுது அதிகப்படியாக இணையதள மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக கூட கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இணையதள மோசடிகளுக்கு பிரதானமாக இந்த சமூக ஊடகங்கள் ஒரு காரணமாக அமைந்து காணப்படுகிறது. உதாரணமாக பார்க்கின்ற பொழுது வாட்ஸ்அப் கூட நீங்க உங்களுக்கு வருகின்ற சில குறுஞ்செய்திகள், சில மெசேஜ் வந்து நீங்க இவ்வளவு இத்தனை ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க, சோ வந்து நீங்க இதை கிளிக் பண்ணி உங்களோட டீடைல வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க ரீகவர் பண்றதுக்கான, அது உங்களுக்கு ரீம்பர்ஸ் பண்றதுக்கான விடயத்தை வந்து உங்களுக்கு தரும் என்று சொல்லி, அப்படி அனாமதேயமான இலக்கங்கள் இருந்து வருகின்ற அந்த மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப் பாவிக்கிறவங்க வந்து எப்பவுமே ஓபன் பண்ண கூடாது. ஓபன் பண்ணி அந்த உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை நீங்க பகிர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய விடயங்கள் அங்கு திருடு போகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில வந்து உடனே கேட்பாங்க, இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க பெறதுக்கு வந்து இந்த கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்க செட்டில் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு, நீங்க 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு முதலில் ஒரு 50,000 வந்து நீங்க செலுத்த வேணும் என்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்படி செலுத்த உங்களோட கடன் அட்டையின் விவரங்களை கொடுங்கன்னு சொல்லி உங்களோட கிரெடிட் கார்டின் டீடைல வந்து அவங்க கேட்பாங்க. அந்த கிரெடிட் கார்டு டீடைல வந்து நீங்க கொடுக்கல, அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமா, ஒரு மோசடியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட தகவல் வந்து திருடு போகப்பட்டு உங்களுடைய பேங்க்ல இருந்து உங்களுக்கு தெரியாமலே பணங்கள் வந்து மோசடியாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமன்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் சொல்லி ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதிகமா வந்து எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் பாவிக்கிறதுக்கு ஒரு காரணம் எங்களுடைய சந்தோஷமா இருக்கலாம், எங்களுடைய கவலையா இருக்கலாம், அது ஸ்டேட்டஸ் மூலம் நாங்க வந்து வெளிப்படுத்த வேணும்னு சொல்லி, இந்த என்ன செய்யறோம், காலையில எழுப்பின தூங்கும் வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா ஒரு தரப்புல வந்து சொல்லப்படுகிறது வாட்ஸ்அப் வந்து சரியான ஒரு முறையான ஒரு விடயம் இல்லை, அதை பாவிப்ப
சொல்வதை வந்து தவிர்க்க வேணும்னு சொல்லி. ஆனால் யாருடைய தொலைபேசியில் வந்து வாட்ஸ்அப் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஐயோ அது இல்லாத இப்ப வாட்ஸ்அப் இல்லாத போன்ஸ் இல்ல என்ன சொன்னால் அந்த அளவுக்கு தொடர்பாடல்களை மிகவும் இலகுவாக்கி அதே நேரத்துல வந்து தகவல்களை திருடுவதற்கான ஒரு விடயமாகவும் வாட்ஸ்அப் பாவிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா இப்ப வந்து Facebook நிறுவனம் தான் வாட்ஸ்அப்பையும் வந்து இப்ப இயக்கி கொண்டிருக்குது. அவங்க தங்களோட வீட்டு நிறுவனத்துக்குள்ள அதை கொண்டு வந்து இயக்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவதானிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க வாட்ஸ்அப் கூட உங்களுடைய நண்பர்களோடு யாராவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட சோ இப்ப நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டலை தேடி கொண்டிருக்கிறேன் தங்குறதுக்கு, அல்லது இலங்கையில வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ பார்த்து அங்க போய் ஹோட்டலை புக் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நான் செலிப்ரேட் பண்றதுக்காக நான் தேடி கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரு மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இல்லன்னு சொன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து அல்லது ஏதாவது பொருளை வந்து நான் வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறேன், ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப் கூட மெசேஜ் கூடவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் கூடவோ அல்லது சாதாரணமாக வாட்ஸ்அப் தொலைபேசி அழைப்புகளுக்கு கூட நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னா அடுத்த நாள் விடியறதுக்கு இடையில உங்களோட Facebookல நீங்க என்னென்ன விஷயம் தேவை என்று சொல்லி உங்களோட நண்பருக்கு பகிர்ந்து கொண்டீங்களோ அவ்வளவு விஷயமும் Facebookல விளம்பரமா உங்களுக்கு உங்களோட ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு அந்த விளம்பரமா வந்து போய் கொண்டிருக்கும். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா நான் தேவை என்று சொல்லி கதைச்ச ஒரு விஷயம் Facebookல அப்படியே அச்சுட்டா எனக்கு விளம்பரமா வந்து கொண்டிருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க கதைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நோட்டட், ஒவ்வொரு விஷயமும் அங்க கேப்சர் பண்ணப்படுது, ஒவ்வொரு விஷயமும் அங்க உள்வாங்கப்படுது. உங்களோட டெக்ஸ்ட் உங்களோட வாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அறிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்ப உங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து எவ்வளவு நீங்க தரவேற்றி கொண்டிருக்கிறீங்கன்றத வந்து யோசிச்சு கொள்ளணும். ஆக இப்படியான பொது வழிகளிலே சமூக வலைத்தளங்களை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது ஆக அடிநுட்பமான எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட விடயங்களை வந்து நீங்க அதற்குள்ளாக வந்து பகிர்ந்து கொள்றத அவதானமா இருக்கணும், அதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றதை வந்து நாங்க இந்த நேரத்துல கூறிக்கொள்ள விரும்புறோம். அது மாத்திரம் இல்லாம வாட்ஸ்அப்ல வந்து இப்போ ஒரு புதிய ஒரு அப்டேட் வந்தது. நாங்க சாதாரணமா வந்து எங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கும் போது கீழே ஒரு குரூப் காட்டும், இது நமக்கு தேவைன்னு சொன்னா நாங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப புதியதாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்களுடைய வாட்ஸ்அப்பை பாத்தீங்களா இருந்தா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப அவங்களோட நாங்க தொடர்பு கொள்ள வேணும், இவங்க எப்படி அவங்களோட ப்ரொஃபைல் வந்து அழகா இருக்கு, அவங்க கூட பேசணும் அப்படின்னா அந்த ஜாயின்ட வந்து நாங்க கொடுத்தோம்னு சொன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் ஆயிடும். அப்படியே நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அடிநாட்டிற்குள்ள அடியில இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு தொடர்பு கூட நம்மோடு வருகிறதுன்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களுடைய பரவல் வந்து எவ்வளவு தூரம் பறந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? முகப்புத்தகங்களில் கூட பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொடுக்கிறது. முகப்புத்தகங்களுக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை போல ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரை போல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அந்த நண்பர் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றது போல மெசேஜ் பண்ணுவாங்க. ஹாய், நான் இப்படி இந்த இடத்துல நிக்கிறேன், இப்படி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவசரமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு ஒரு 25,000 பே பண்ண வேண்டி கிடக்கு, ஐ வில் பே டுமாரோ, உனக்கு நான் நாளைக்கு அதை நான் செட்டில் பண்ணிடுறேன், எனக்கு இப்ப அவசரமா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு 25,000 போட முடியுமான்னு சொல்லி உங்கள் நட்பு வட்டத்துக்குள்ள இருந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு மெசேஜ் பண்றது போலயே மெசேஜ் பண்ணி உங்களிடமிருந்து அந்த பணத்தை பிடுங்குவதற்கான அந்த விடயங்கள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை வந்து நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அதை விட புதிய பல செயலிகளை நாங்கள் எங்களுடைய கை தொலைபேசிகளிலே தரவிறக்கம் செய்கின்ற பொழுது, அதாவது டவுன்லோட் பண்ணி அதை பிறகு இன்ஸ்டால் பண்ணுகின்ற பொழுது சில விடயங்களை வந்து கேட்பாங்க. ஓகே, இந்த ஆப் வந்து உங்களோட போனை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா, உங்களோட போட்டோஸ் வீடியோஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு சம்மதிக்கிறீங்களா, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ்ல வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு சம்மதிக்கிறீங்களான்னு நிறைய விஷயங்களை கேட்பாங்க. கேட்க நாங்க என்ன எல்லாத்தையும் வாசிச்சு கொண்டா இருக்கிறோம், எல்லாத்தையும் அலோ 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 அலோன்னு சொல்லி எல்லாத்தையும் அலோ பண்ணிக்கொண்டே நாங்க போவோம். ஆனா எல்லாத்தையும் அலோ பண்றதால உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க தொட்டு போறதுக்கு அலோ பண்றீங்கன்றதுதான் அந்த விஷயம். ஆகவே இந்த செயலிகளை இன்ஸ்டால் பண்ணிக்கல அது தேவையா இல்லையான்றதை பார்த்து அலோ பண்ணலாமா வேணாமா என்றத விஷயத்தை எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு நீங்க அதை இன்ஸ்டால் பண்றது பொருத்தமா இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நடந்து கொண்டிருக்கு. அதை விட முக்கியமா டிக்டாக் உங்களுக்கு பொழுதுபோக்காட்டி உடனே தூக்குற விஷயம் வந்து டிக்டாக் தான். ஏன்னு சொன்னா டிக்டாக்ல வந்து அப்படி மலிஞ்சு போயிருக்குது. என்ன விஷயம் அது நல்லது கெட்டதுக்கு அப்பால வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் பாக்குற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டிக்டாக்ல அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பைத்தியகாரத்தனங்கள் அங்க இடம்பெற்று கொண்டிருக்கு. சில பேர் வந்து பைத்தியகாரத்தனத்து கூட நாங்க ஃபேமஸ் ஆகலாம் என்றதை வச்சுக்கொண்டே நம்ம நாட்டுல சரி வெளிநாட்டுல சரி ஏராளமானவர்கள் அப்படிப்பட்ட விடயங்களுக்கு கூட தங்களை பிரபலியப்படுத்துறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட டிக்டாக் போன்ற சில விடயங்கள் பல நாடுகளிலே வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இலங்கையில தடை செய்யப்படையில. ஆகவே இலங்கை மக்கள் தாராளமாக அந்த டிக்டாக் புழக்கத்திலே இருக்கிறாங்க. அதே நேரத்தில்
டிக்டாக்கு கூடாக வந்து நிறைய சண்டைகள் இடம்பெற்று வருகிறது. நிறைய ஆக்களாக தாக்கி பேசுறது, அந்த தாக்கி பேசுற விடயங்கள் நாளடைவில் கைகலப்பு, பெரிய மோதல்கள், இப்படியான விஷயங்களை கூட கொண்டு வருது. டிக்டாக்ல ஒருத்தரை இன்னொருத்தர் வசைபாடுவதற்கும் இன்னொருத்தர் வந்து அவரை வச்சு செய்யறதுக்கும் என்று சொல்லி டிக்டாக்கை இப்ப பாவிச்சு கொண்டிருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த சமூக முரண்களை உருவாக்குவதற்காகவே இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் வந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளை வந்து இப்படியான விடயங்களில் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாத, அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த விடயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாதவாறு நீங்கள் சில விடயங்களிலே அவதானமாக இருக்க வேண்டும், அவர்களை அவதானமாக கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டாயமா நல்ல ஒரு விஷயம் இன்றைய நாள்ல வந்து நாங்க கதைச்சிருக்கோம். குறிப்பா ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தேன். நீங்க டிக்டாக் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ வந்து நாங்க அப்லோட் பண்றோம்னா அந்த அழகா இருக்கிறவங்களுக்கு அந்த கார்ட் ஸ்டிக்கர் போடுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படியான விஷயம் இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு ஆப்ஸின் மூலம் வந்து இந்த கேமராக்கள் வந்து வித்தியாசமாக, அதாவது ஒரு காலகட்டத்துல நயன்தாரான்றது ஒருத்தங்க தான் இருந்தாங்க. இப்போது கேமரா மூலமாக வந்து பல்வேறுபட்ட நயன்தாராவோ சரி, விஜயோ சரி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும். எனவே வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து நல்ல விடயங்களும் அதிகமாக இருக்கிறது. அதே சார்ந்து கெட்ட காரியங்களும் வந்து அதிகமாக இருக்கிறது. எனவே வந்து நல்ல விடயங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த விடயம் சரியில்லை, இது சரியானதாக இல்லை என்று சொல்லி தோணுகின்ற வேளையில் நீங்கள் அவ்வாறான ஒரு விடயத்துக்குள் வந்து செல்லாமல் உங்களுடைய நல்ல செயல்களை மட்டும் இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக வந்து நீங்கள் பதிவேற்றுங்கள். அது மாத்திரமல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியை நாங்க முடிக்கிற நேரம் வந்தாச்சு. பல விடயங்கள் வந்து இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக நாங்களும் இதே இடத்தில் இருந்து கொண்டு உங்களோட கதைத்த மன திருப்தியோடு, இது பல பேருக்கு சென்றடைந்திருக்கும் என்ற ஒரு மன திருப்தியோடு நாங்களும் நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன், சுரேகா மற்றும் கேலஸ் பீட்டர் சேவியர். நன்றி. நன்றி நேர்களே.